வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழகத்தில் சத்துணவு ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் 2000 ரூபாய் 3400 உயர்த்தி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. விஜயின் ஜனநாயகன் தணிக்கைச் சான்றிதழ் வழக்கில் வரும் ஜனவரி 27 காலை தீர்ப்பளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகியது அமெரிக்கா. ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக பொது சுகாதார சட்ட நிபுணர் லாரன்ஸ் கோஸ்டின் கவலை. திருப்பரங்குன்றம் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்து தீபத்தூணில் அணையா தீபத்தை ஏற்றுக்கோரும் ரிட் மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்னும் 2 மாதத்தில் திமுக ஆட்சி அகற்றப்படும். தமிழக மக்கள் மாபெரும் வெற்றியை எங்களுக்கு அளிப்பர். பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் 7 விக்கெட்டுகளில் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் அணி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் கலப்பட நெய் விவகாரத்தில் 24 பேர் மீது குற்றப்பத்திரிகை. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் தமிழகத்திற்கு இன்னும் 10 முறையாவது பிரதமர் நரேந்திர மோடி வருவார். சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடும் என சொல்வதற்கு ஒரு ஆட்சியா, ஒரு தலைவரா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தொடர்ந்து துரோகங்கள் மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும். பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட்டுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி அறிவித்துள்ளதை உடனடியாக கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.